சவுதி அரேபியாவில் ஹவுஸ் டிரைவரு அல்லது ஹவுஸ் மெய்ட் அல்லது டொமஸ்டிக் ஒர்க்கரை நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? ஒரே முதலாளியிடம் பல வருஷமாக வேலை செய்கிறீங்களா? அப்படியானா நீங்கள் வேலை செஞ்சு உங்களை வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போயில உங்களுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா? கிடைத்தாலும் எவ்வளவு பணம் கிடைக்கும்? இதைத்தான் இந்த வீடியோவில் மிகவும் எளிமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் சவுதி அரேபியாவில் டொமஸ்டிக் ஒர்க்கராக வேலை பார்க்குறீங்களா? என்ன வேலை பார்க்குறீங்க? எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறீங்க? ஒரே கஃபீல்ட்ட வேலை பார்க்குறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக ஒரு 1700 ரியால் உங்களுக்கு மாத சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக கணக்கிட்டு சொல்கிறேன். முதலில் இந்த தகவல் யாருக்கானது? சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கக்கூடிய டொமஸ்டிக் ஒர்க்கர், வீட்டு டிரைவராக இருக்கலாம், வீட்டு வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் ப்ரைவேட்டாக டொமஸ்டிக் ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக குறிப்பாக ஒரே முதலாளியிடம் பல வருடங்களாக நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயன்படும். இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான எண்ணெய் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதை நீங்கள் பூர்த்தி அடைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ்க்கான தகுதியை நீங்கள் பெறுறீங்கன்னு அர்த்தம். ஒரு தொழிலாளி ஒரே முதலாளியிடம் தொடர்ந்து 4 வருடங்கள் பணியில் இருந்தார் அப்படின்னா அவருக்கு இந்த எண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸுக்கு தகுதி பெறுறாரு. ஆனால் இங்கே தான் பலரும் ஒரு தவறு செய்கிறாங்க. நான் ஒரே முதலாளியிடம் 4 வருடம் தொடர்ந்து வேலை பார்த்தேன், 4 வருஷம் சம்பளத்தையும் கொடுப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. பலரிடம் அதை கேட்குறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் அதுவாக கிடையாது. எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னு வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு மாத சம்பளம் 1200 ரியால் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரே முதலாளியிடம் 4 வருஷம் தொடர்ந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 4 வருடம் தொடர்ந்து வேலை பார்த்தா 1 மாத சம்பளம் உங்களுக்கு போனஸாக தர சொல்லி சவுதி அரேபியா சட்டத்தில் இடம் இருக்குது. ஒருவர் 4 வருடம் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற 4 × 1200 அப்படின்னு 4 × 1200 அப்படின்னு கணக்கு பண்ணி 4800 ரியால் அப்படின்னு கணக்கு பண்ணுறது மிகவும் தவறு. இதுதான் முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா நீங்கள் 4 ஆண்டுக்கு மேலே ஒரே முதலாளியிடம் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய முழு சர்வீஸ் பீரியடு மற்றும் கான்ட்ராக்ட் எண்ட் ஆஃப் சர்வீஸ் விதிமுறைகளை வச்சு தான் இந்த அமௌண்ட் கணக்கிடப்படுது. உதாரணமாக 4 வருடம் இல்லை 8 வருடம் இல்லை 12 வருடம் இந்த மாதிரி கணக்கெடுக்கப்படுது. இது மாதிரி வருடங்கள் மாறையில் அதுக்கு தகுந்த மாதிரி சர்வீஸோட அமௌண்ட்டும் மாறக்கூடும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போ வேலையில் ஜாயின் பண்ணோம், எப்போ வேலையை விட்டு போனோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். கான்ட்ராக்டோட டீட்டெயில் கண்டிப்பாக தெரியணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வேலையில் சேரும் பொழுது உங்களுக்கு சம்பளம் ஒரு 1000 ரியால் இருக்கலாம். பிறகு பல வருடங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு 1200 மாற்றப்பட்டிருக்கலாம். அப்போ உங்கள் கான்ட்ராக்ட் படி உங்களோட பேசிக் சேலரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட எண்ட் ஆஃப் சர்வீஸு மாறும். இது போன்ற விஷயங்களில் நீங்கள் முசானட் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் உள்ளே போய் உங்களோட கான்ட்ராக்டில் எவ்வளோ சேலரி போட்டிருக்கானுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தவணை உங்களோட முசாட் அப்ளிகேஷனுக்கு உள்ளே போய் உங்களுக்கு எவ்வளோ பேசிக் சேலரி கொடுக்குறாங்க நம்ம கான்ட்ராக்ட் ஒரு தவணை சரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. செட்டில்மெண்ட்டில் பிரச்சனை வந்தால் டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த ரெக்கார்டை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. உங்களுடைய முசானட் கான்ட்ராக்ட், சேலரி பேமெண்ட் டீடைல், இகாமா டீடைல், வேலை தொடங்கிய தேதி, வேலை முடிஞ்ச தேதி, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் உங்கள் கையில் ஆதாரபூர்வமாக இருந்தால் உங்களோட எண்ட் ஆஃப் சர்வீஸை நம்ம ஈஸியாக கணக்கிட முடியும். நம்மளை யாரும் ஏமாற்ற தெரிஞ்சால் சட்டப்படி இந்த ஆதாரங்களை காட்டி நமக்கு வேணுங்கிற பெனிஃபிட்டை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்ஸுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வருடமும் கிடையாது, 4 வருடம் வேலை பார்த்தா தான் அவருக்கு 1 மாத போனஸ் என்பது தான் எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்ஸு டொமஸ்டிக் ஒர்க்கருக்கு சட்டப்படி தீர்மானிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சவுதியில் வேலை செய்யும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சவுதி அரேபியா வேலை சட்டத்திட்டம் முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சவுதி பேச்சுலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.